பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட ஆஞ்சநேயர் கோவில் சாலையில் நிரம்பி கிடக்கும் குப்பை கழிவுகளால் பள்ளி செல்லும் சிறுவர்கள் உட்பட அப்பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் ஆபத்து நிலவுகிறது. கால்நடைகள் மற்றும் தெரு நாய்களுக்கு இடையே அச்சத்துடன் நடமாட வேண்டியிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். சென்னையில் சாலையில் குப்பையை கொட்டுதல், சட்டவிரோதமாக கழிவுநீரை வெளியேற்றுவது, கால்நடைகளை சாலையில் விடுவது போன்ற குற்றங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் எனப்படும் உடனுக்குடன் தண்டம் விதிக்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு மாதத்தில் 1 கோடி ரூபாய்க்கு மேல் தண்டம் வசூலாகி உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பெருநகர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் அரசினர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் குப்பை மேட்டிலும் மரத்தடியிலும் வெயிலில் குடைபிடித்துக் கொண்டும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி வருகின்றனர். இந்த அவலத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் கும்மிடிப்பூண்டி அருகே நெடுஞ்சாலை முறையாக பராமரிக்கப்படாததால் குண்டும் குழியுமாக காட்சி அளிக்கிறது. பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நிற்பதால் ஊர்தி ஓட்டிகள் விபத்துக்குள்ளாகும் ஆபத்து நிலவுகிறது. ஓசூரில் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துள்ள மகபூப் அலி என்பவர் ஆயுர்வேத மருத்துவமனை நடத்தி மருத்துவம் பார்ப்பதாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து அங்கு ஆய்வு செய்த ஓசூர் மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் போலி மருத்துவரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி அருகே உள்ள பொம்மிநாயக்கன்பட்டியில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான சீனிவாச பெருமாள் வீராளம்மன் கோயில், கிருஷ்ணகிரி அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த லட்சுமி நரசிம்மர் கோயில் ஆகியவற்றில் நடைபெற்ற குடமுழுக்கில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர்.